கிரிக்கெட்டுக்கு எம்எஸ்சினா செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எம்எல்டி. ஸோ இந்த ப்ராடக்ட் ஏன் சூப்பர் செல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டுக்கு வந்து கேபிட்டல் கேரண்டி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எம்எல்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு கேம் நடத்துறாங்க. அந்த கேம்ல வந்து நம்ம பெட் கட்டுறோம், ஒரு 100 rupees பெட் கட்டுறோம். அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நீ பெட் கட்டு, விளையாடு, ஜெயிச்சுட்டேன்னா உனக்கு 100 rupeesக்கு 1000 rupees தரேன், தோத்துட்டேன்னா ஒரு 100 rupees எடுத்துட்டு போயிடு. இதுல நமக்கு லாஸே கிடையாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஒரு ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆல்டர்னேட்டா பண்றவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ். ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து பெரிய அமௌண்ட் நான் வந்து போட போறேன், லேண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் இது. இந்த எம்எல்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப நம்ம நிப்டில வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இதுல ஏடபிள்யூஇ ஏடபிள்யூஜின்னு சொல்லியிருக்கு. ஏடபிள்யூஇன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல் வெதர் ஈக்விட்டி. ஈக்விட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நிப்டியை வந்து அண்டர்லைனா வச்சுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிப்டி 25,000 இருக்குன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 3.5 years வந்து இது லாக்கின் இருக்கும். ஓகே, இதுல இருந்து நமக்கு நிப்டி வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனாலே இங்க ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு 50% வரைக்கும் கிடைக்கும். இதே ஒரு 5% கிடைச்சா ரிட்டர்ன் ஏறினாலே, நம்மளுக்கு நிப்டி ஏறினாலே இங்க வந்து நமக்கு 25% ரிட்டர்ன் கிடைச்சிரும் 3.5 yearsல. இப்போ நிப்டி 10% ஏறினாலே நம்மளுக்கு இயர்லி வந்து 14% கிடைச்சிருது. நிப்டி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இயர்லி 10% ஏறிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் 2 years வந்து நிப்டி வந்து 20% ஏறிட்டு ஒரு 10% கரெக்ஷன் வந்தா கூட நம்ம சேஃப் சைடு தான் இருப்போம்.